அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று உங்களுடன் 2ஆம் பாவகாதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் வருமானமும் முதலீடும். லக்னம், லக்னத்துக்கு அடுத்த இடம் 2ஆம் இடம். லக்னத்திலிருந்து எண்ணி வந்தால் 12ஆம் இடம். லக்னத்திலிருந்து பின்னாடி எண்ணினீங்கன்னா லக்னத்துக்கு பின்னாடியே அந்த 12ஆம் இடம் இருக்கும். லக்னத்தை ஒட்டி பின்னாடி, லக்னத்திலிருந்து பின்னாடி என்னன்னா 12ஆம் இடம். அப்ப லக்னத்திலிருந்து என்ன 12ஆம் இடத்தில் லக்னத்திற்கு அடுத்த 2ஆம் பாவகாதிபதியான அந்த அதிபதி 12ஆம் இடத்திலே பாவத்திலே இருந்தால் வருமானம் முதலீடு. பெரும்பாலும் 2ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிட்டா வருமானம் இருக்காது, அல்லது வர வருமானம் விரயமா போயிடும், அப்புறம் குடும்பத்தை பிரிஞ்சு போயிடுவாங்க, கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது என்றும் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு விதி. ஆனால் அதுவே விதி அல்ல. அது ஒரு பலன் தான். ஆனால் அதுவே பலன், முடிவான பலன் அல்ல, முற்றான பலன் அல்ல. நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க அல்லவா, கடவுள் ஒரு கதவை அடைத்து வைத்தால் இன்னொரு கதவை திறந்து வைத்திருப்பார். ஒரு கதவை மூடிட்டா இன்னொரு திறந்து வச்சிருப்பான்னு சொல்றாங்கல்ல. அது ஜோதிடத்திலேயும் அதுதான் இருக்கும். 2ஆம் அதிபதி 12லே மறைகிற ஒரு கதவு சாத்தப்பட்டால் கடவுள் இன்னொரு 7ஆம் இடம் 7ஆம் அதிபதியின் மூலமாக இன்னொரு கதவை திறந்து வைத்திருப்பார். ஒரு ஆணாக இருந்தால் வாழ்க்கை துணை என்கிற மனைவியை தருவது யார்? 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி. ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை துணை என்கிற கணவனை தரக்கூடியது யார்? 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி. பொம்பளைக்கு புருஷனையும் ஆம்பளைக்கு பொண்டாட்டியும் தர்றது 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி. அவங்க 2 பேரும் நல்லா இருந்துட்டாங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி 12 மறை இருப்பது கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த 7ஆம் இடத்தையோ 7ஆம் அதிபதியோ அந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ற, அந்த ஜாதகருக்கு நற்பலன் தரக்கூடிய சுபகிரகம். ஏன்னா சுபகிரகங்கள்ல சுபகிரகமாக இருந்தும் அந்த ஜாதகருக்கு கெடுபலன் தரக்கூடிய சுபகிரகம் இருக்குது. அதனால அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய சுபகிரகம் அந்த 7ஆம் இடத்தோடு 7ஆம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டாலோ, 7ஆம் அதிபதியோடு பார்த்துட்டாலோ, சேர்ந்துட்டாலோ, 7ஆம் இடத்துல இருந்துட்டாலோ, பார்த்துட்டாலோ, லக்ன சுபர்கள், லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதி 9 இவங்களாம் லக்ன சுபர்கள். அந்த லக்னத்துக்கு நன்மை செய்வதற்காகவே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் 1, 5, 9. இப்ப அவங்க 7ஓட சம்பந்தப்பட்டாலோ, 7ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டாலோ, கூட இருந்துட்டாலோ, பார்த்துட்டாலோ நல்ல வாழ்க்கை துணை, நல்ல கணவன், நல்ல மனைவி. சரிங்களா? சரி, குடும்பஸ்தானாதிபதி 12ல மறைகிறாருல்ல, அப்ப குடும்பத்தில் விட்டு பிரிகிற சூழல் ஏற்படாதா என்கிற கேள்வி வரலாம். நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன், ரைட்டு, 2 பேரு இருக்கிறாங்க. 5ஆம் இடம் நல்லா இருந்தா நல்ல குழந்தைகள், குழந்தைகள் நல்ல அமைப்பா இருக்கும். 2 12 மறையிறது கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த குடும்பஸ்தானாதிபதி மறைகிறப்போ குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டாங்களா என்கிற கேள்வி எழலாம். அந்த தசை வந்தால்தான், 2ஆம் இட தசை வந்தால்தான் அந்த பிரச்சனை. குடும்பம் அமையறதுக்கு 2ஆம் அதிபதி தேவையில்லை. 7ஆம் அதிபதி இதெல்லாம் நல்லா இருந்துட்டாலே போது. லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ற சுபரோ, லக்ன சுபரோ சம்பந்தப்பட்டாலும் அது சிறப்பா அமைஞ்சிடும். ஆனால் இந்த குடும்பாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் அதிபதி 12ல மறைகிற போது குடும்பத்தை விட்டு பிரிவார் என்கிற ஜோதிட விதி ஒன்று இருக்கிறது என்றால், அந்த 2ஆம் இடத்தினுடைய தசை வந்தால்தான், அது வாழ்க்கையில வரலையா அந்த பலனே, அந்த கெட்ட பலனே நடக்காது. அல்லது கல்யாணத்துக்கு முதலே சின்ன வயசுல இந்த தசை வந்துட்டு போயிருக்கு, அப்ப அந்த தசை வராது. அப்ப அந்த பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தா தான் அது வரலன்னா கல்யாணத்துக்கு முதலே போயிடுச்சு, அந்த தசை வந்துட்டு போயிடுச்சு, கவலையே இல்லை. திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது சமீபத்தில் 2ஆம் இட தசை வருதா, தசை முடிஞ்சிருச்சா, அதை பத்தி கண்ணை மூடிட்டு பொருத்தம் பார்த்துக்கலாம். இல்ல தசை ரொம்ப காலம் ஒரு 30 வருஷம் கழிச்சு வருதா, அது வந்தா பொது போட்டு நம்ம பொருத்தத்தை பார்த்துக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால 12ல மறைஞ்சிருக்கிறதுனால குடும்ப பிரிவு ஏற்படுவதற்கு அமைப்பு வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனா ஏதோ ஒரு இயற்கை அதே ஜாதகருக்கு நல்லது பண்ணக்கூடிய இயற்கை சுபகிரகம் பார்த்துருச்சு, அல்லது லக்ன சுபர் பார்த்துட்டாங்க, அந்த கெடுதலும் அந்த சாஸ்திரமும் பெரும்பாலும் குறைஞ்சு போயிடும். அதனால 2ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல மறைச்சிட்டு அவ்வளவுதான், அது போச்சு, அவ்வளவு அப்படிங்கிறது, அது அவ்வளவுதான், இது என்ன மறைஞ்சு போச்சு பார்த்துக்கப்பா, அப்படின்பா. அதெல்லாம் இல்லை. கடவுள் அதே ஜாதகம் 12 வீடுகள் இருக்கிறது, ஒண்ணு போன இன்னொரு கதவை திறந்து வச்சிருப்பார். அதே மாதிரிதான் பொருளாதாரத்துக்கும் பணத்துக்கு அப்படித்தான். தனஸ்தானாதிபதி தான் 2ஆவது தான் பணத்தை கொடுக்க, அந்த ஜாதகம் பணம் கொடுக்கறவா மறைஞ்சு போயிட்டாரு, அவ்வளவுதான், அது காசே கிடைக்காது. நீ அவ்வளவு போச்சு, வருமானமே வராது, காசு இல்லாம அவன் சுத்திட்டு இருப்பான். பொம்பளையே ஆம்பளை காசே கையில் இருக்காதுங்கிறதா?
இல்ல வந்தாலும் அது பூரா விரைவா போயிரும். வெட்டித்தனமா போயிரும். அது பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிறதா? அப்படி அல்ல. 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி 12 மறைந்தால் விரயம் என்பது உண்மை. ஆனால் அதே 12லே தான் முதலீடும் இருக்குது. 2ஆம் அதிபதி தான் வருமானத்த தரணுங்கிறது இல்ல. அது அந்த ஜாதகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய குரு நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, 11ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு, 11ஆம் இடம் நல்லா இருக்கு. லக்ன சுபர்கள் அந்த 11ஓட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. 10 நல்லா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு. தொழில் நல்லா போகுது. தொழில் ஸ்தானாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா வலுவா இருக்கிறாரு. சுப வலுவோடு இருக்காரு. எந்த தொழில் செஞ்சாலும் தொழில் நல்லா இருக்கு. அதனால லாபஸ்தானாதிபதி 11 நல்லா இருக்கிறார். வருமானம் எப்படி அருமையா வரும். இந்த அமைப்பு இருந்து நல்ல தசை யோகமா இருந்துச்சுன்னு வைங்க. குருவோ சுக்கரனோ நல்லா இருந்து 11ஆம் மெயின் 11 நல்லா இருக்குது. நல்ல யோகமான தசை நடக்குது. கட்டு கட்டா கொட்டு கொட்டுன்னு கொட்டு. 2 12 மறைஞ்சிட்டதுனால வருமானம் வர போகாது. கொட்டு கொட்டு கட்டு கட்டா பணம் கொட்டு. நல்ல தசை வருமானம் கொடுக்க தரக்கூடிய தசை வந்துருச்சுன்னா கொட்டுது. சும்மா வருமானம் அது பாட்டு வந்துட்டு இருக்கு. ஆனாலும் விரயமாகும். என்னது நல்லதுங்கிறது சொல்றீங்க, விரயம் ஆகுன்னு சொல்றீங்க. இது என்ன ஒண்ணு புரியலையேன்னா விரயமாகும். ஆனால் இந்த 12ஆம் இடத்துல விரயம் இருக்குது அல்லவா, அதுலயே முதலீடும் இருக்குதுன்னு சொன்னேன் அல்லவா, அதை முதலீட்டா மாத்திரணும். வர்ற பணத்தை வருமானத்தை நம்முடைய அன்றாட செலவுகள் அப்போதைக்கு அப்போ தேவையான குடும்ப செலவுகளுக்கு போக மிச்ச பணத்தை அப்படியே முதலீடா மாத்தணும். இடத்துல போடுங்க, வீட்டுல போட்டு வீட்டை கட்டுங்க, ஒரு வீட்டை வாங்குங்க, நகை நட்டுல போடுங்க, செய்யற தொழில்ல என்ன அந்த பொருளா மாத்துங்க. அவ்வளவுதான். விரயம் முதலீடாக மாறுகிறது. அதுதான் கடவுளோட ஜோதிடத்தில் வைத்திருக்கிற சூட்சமம். 12 விரயம் தான். தனஸ்தானாதிபதி அங்கிருந்து விரயம் தான். ஆனா அந்த விரை அதே 12 கோடி ஆண்டவன் என்ன வச்சிருக்கா பாத்தீங்களா, முதலீடுங்கிற ஒன்னே வச்சிருக்கான். அப்போ வெட்டி செலவா, தெண்ட செலவா, ஆடம்பர செலவா, தேவையில்லாத கண்ட செலவு பண்ணாம பொறுப்பாக, அப்போ அது தெரியாம இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் செலவு வர வருமானம் வருது, ஏதோ ஒரு ஆடம்பர செலவு பண்றோம், அங்க போறோம் இங்க போறோம், டூர் போறோம், அதை எதையும் வாங்குற ஆடம்பர பொருளை வாங்கி தேவையில்லாத வெட்டி செலவுகளை பண்றோம். அது இல்லாம குடும்பத்தோட சேர்ந்து சொந்த பந்தத்தோட சேர்ந்து அங்க போறது இங்க போறது, அந்த வெளிநாடு போய் சுத்தி பார்க்கலாம், அதெல்லாம் அதெல்லாம் தெரியாம இருந்தா கூட செய்யலாம். தெரிந்து விடுகிற போது அப்ப இந்த அமைப்பு இருக்குதா, நம்ம வருமானம் வருதா, 2ஆம் 12ல மறைஞ்சிருக்காரா, விரைத்தை என்ன பண்ணலாம், முதலீட்டா பார்த்து செய்யற தொழில பொருளா போட்டுருவோம், இடத்த வாங்குவோம், வீட்டை கட்டுவோம், வீடா கட்டி விற்கிறாங்கள வீட்டை வாங்குவோம், நகை நட்டு வாங்குவோம். சரி சொல்றீங்க, ரைட்டு. பெரிய அளவுக்கு வருமானம் வர்றவங்க அந்த வேலை பண்ணலாம். ஏதோ வேலைக்கு போறாங்க, ஏதோ வேலை வெட்டிக்கு போய் சம்பளம் வாங்குறாங்க, கூலி வாங்குறாங்க, குறைந்த வருமானமா இருக்குது. வேலையில நல்ல வேலையும் இருக்கு. இன்னைக்கு வேலைன்னு எடுத்துட்டா கல்வியின் மூலமா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற வேலையும் இருக்கு இல்லைங்களா. சாதாரண ஒரு அன்றாட ஒரு 300 400 500 இப்படி சம்பாதிக்கிறது இருக்குது. 1000 சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு, 2000 சம்பாதிக்கிறது இருக்குது. ஒரு சின்ன வியாபாரம் செய்வது, சின்ன சொந்த தொழில் செய்வது, இப்படி வரக்கூடிய வருமானம் இருக்குது. நாங்க எப்படி ஒட்டுக்கா போய் மலார்னு போய் பணத்தை போட்டு இடம் வாங்க முடியுமா, வீடு கட்ட முடியுமா, வீட்டை வாங்க முடியுமான்னு கேள்வி இருந்தால், இன்னைக்கு பேங்க் லோன் தர்றானே, 80% 90% கடன் தர்றானே, இடத்துக்கே லோன் தர்றாங்களே. போட்டா தீர்ந்து இடத்த லோனை போட்டு வாங்கினா அது அந்த மாசம் மாசம் கட்டினீங்கன்னா பணம் விரயமாகுதா, அந்த விரயம் என்ன ஆகுது, முதலீடாக மாறுகிறது. மாசம் லோன் கட்டுற முதலீடு மாறுது. சரி இடம் இருக்குது, வீட்டை கட்டலாம். எப்படி ஒட்டுக்கா போட்டு அத்தனை இடத்த காசு போட்டு நீங்க லட்சக்கணக்கில் போட்டு கட்டணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிளா கட்டலாம். குறைந்த வருமானம் வருதா, சின்ன ஒரு ஒரு இடம் கம்மியா விற்கிற இடத்துல இடம் இருக்குது, சரி ரைட், அந்த இடம் இருக்குது, இடத்துல வீட்டை கட்டல, ஒரு லோட மண்ணை இருக்கு, காசு வருது, ஒரு வருமானம் வருதா, ஒரு லோட மண்ணை இருக்குங்க, ஒரு லோடு கல்லா இருக்குங்க, ஜேசிபி விட்டு ஒரு வருமானத்துக்கு ஒரு வருமானம் வருதா, ஒரு கையில் காசு சேருதா, ஒரு அஸ்திவாரத்தை ஜேசிபி விட்டு அஸ்திவாரம் போடுங்க, ஒரு மேசனாலும் ஒரு சித்தால் மட்டும் வச்சுக்காங்க, 2 பேர்த்த வச்சு வர்ற வருமானத்துக்கு அளவா ஒரு 2 மூட்டை சிமெண்ட், 3 மூட்டை சிமெண்ட், 1 மூட்டை சிமெண்ட் கூட வாங்கலாம். அன்னைக்கு என்ன வேணும், ஒரு மூட்டை சிமெண்டா, இப்படி சிறுக சிறுக அந்த வீட்டை கட்டலாம். அல்லது வீட்டை விற்கிறாங்க, 5-6 லட்சத்துல இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வரைக்கும் வீட்டை விற்கிறாங்க, கட்டி விற்கிறாங்க. ஓட்டு வீட்டுல இருந்து, டாஸ் வீட்டுல இருந்து, அது வீடுகளுடைய அமைப்பை பொறுத்தளவு 5-6 லட்சத்துல இருந்து பல கோடிகள் வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம குறைந்த வருமானமா, குறைந்த வனத்துல ஓட்டு வீடு வாங்குறோமா, ரைட்டு, அங்கேயே குடியிருந்துட்டு வர வருமானத்தை வாடகை மாதிரி கொடுத்தா வருமானம் விரயம். ஆனால் அது முதலீடு. வீடு இருக்கு, இடம் இருக்குது, வீடும் இருக்குது, வருமானம் வருது, என்ன பண்ணலாம், போடுங்க. குறைந்த வருமானம்
ஒரு சொந்த வீடு இருக்கு, இன்னொரு பக்கம் வீட்டை கட்டி வாடகை கொடுங்க, அல்லது நகைச்சீட்டு போடுங்க. அதான் நகைக்கடையில நகைச்சீட்டு போடுறாங்களே, நல்ல ஆளை பார்த்து நிரந்தரமா செஞ்சுட்டு கரெக்டா இருக்கிறவங்கள பார்த்து, ஏதோ அவன் அந்தரை வெட்டி தரான் இத்தனை வெட்டி தரான்னு அப்படி ஏமாறக்கூடாது. இத்தனை 100 ரூபா கொடுத்து உங்களுக்கு 150 ரூபா வரும், 200 ரூபா வரும், 1000 கொடுத்து அப்படி இல்லை ப்ராடு நம்புவாங்க. பேராசைப்பட்டு போனோம்னா அவ்வளவுதான், விரயத்துல படுவிரயமாகி போயிடும். அப்படி போடாம ஏதோ ஒரு நகைச்சீட்டு நம்பிக்கையான இடத்துல சிறு ஒரு நகை சேரு, வயசு பிள்ளை இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நகை சேத்துல வர்ற வருமானம் முதலீடு. விரயம் என்ன ஆகுது? நகையில முதலீடாகும். ஆகவே தனஸ்தானாதிபதி 12ல் இருக்கிற போது வருமானத்தை முதலீடாக மாற்றி வையுங்கள். அசையா சொத்துக்களாக மாற்றி விடலாம். செய்கிற தொழில்களில் பொருட்களாக, ஒரு வியாபாரம் பண்ற வியாபாரத்துக்கு உண்டான பொருள் எல்லாம் ஒரு ஜவுளி கடையா வாங்கி பூரா சரக்கு அடுக்க வேண்டியதானே, இப்படி முதலீடாக வாங்கி வைக்கலாம். தேவையான அளவுக்கு கையில பணத்தை வைத்துக் கொள்ளலாம். பணமாக வைத்திருந்தால் தான் அது வெட்டி செலவு, வீண் செலவு, விரைய செலவாகும். சரி, வாக்குக்கு உண்டான ஒரு வாக்கு ஸ்தானத்தில் மறைகிறாரே, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாதே, அப்படி ஒரு அமைப்பு நம்ம ஒரு சொல்றோம், ஒரு சொல்ல காப்பாற்ற முடியாது போமே என்பதும் இருக்கும். ஆனால் வாக்குக்கு அதிபதியான புதன் நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றிடலாம், சொல்ல ஓரளவு காப்பாற்றிடலாம். சரி, அந்த 12ஆம் இடத்த 12 இருக்கிறார். அந்த இடத்த ஏதோ ஒரு ஜாதகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய சுபகரன் பார்க்கிறாங்க, அல்லது லக்ன சுபர் பார்க்கிறார், லக்னாதிபதி 5ஆம் தேதி 9ஆம் தேதி பார்க்கிறார், அதுவும் ஓரளவு கொடுத்து வாக்க காப்பாற்றிடலாம். சரிங்களா? அதனால் 2ஆம் தேதி 12ஆம் பாவத்தில் மறைந்து விட்டால் கவலைப்பட வேண்டியது இல்லை. மற்ற அமைப்புகளின் மூலமாக சிறப்பு நடக்கும். அந்த 2ஆம் தேதியினுடைய தசையே ஏற்கனவே வந்துட்டு போயிருச்சு, அல்லது வயசான காலத்திற்கு எப்பவோ வருது அப்படின்னா குடும்பத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த 12ஆம் இடத்தை இயற்கை சுவர்களோ லக்ன சுவர்களோ பார்த்து விட்டால் அந்த கொஞ்ச நஞ்ச அசுவ பலனும் சரியாகிவிடும் என்று கூறி, 2ஆம் தேதி 12லே மறைந்ததால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. கடவுள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கதவை பூட்டி வைத்திருந்தால், சாத்தி வைத்திருந்தால், அடைத்து வைத்திருந்தால், இன்னொரு அருமையான ஒரு கதவுக்கு 2 கதவை திறந்து வச்சிருப்பாரு என்கிற மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று சொல்லி, அடுத்த காணொளியில் 3ஆம் அதிபதி 1ஆம் இடம் என்கிற லக்னத்திலே, இப்போ 1ஆம் அதிபதி 12 இடத்துல இருந்தா பேசினேன், 2ஆம் அதிபதி அதுல 1ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல பேசுறது நினைக்கிறேன், அது ஒரு காணொளி போட்டுறேன். 2ஆம் அதிபதி 12 வீடுகளிலே இருந்தால் என்ன பலன் என்பதை உங்களிடத்திலே எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறேன். அடுத்த காணொளியில் 3ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து உங்களோடு எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை பேசுகிறேன், உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி, சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.